Hi guys, நம்ம இன்னைக்கு ஒரு 5 மேக்ஸ் क्वेश्चन வந்து எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா 12a plus 26b minus 4b minus 16a. சரிங்களா? இது எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் a எல்லாம் ஒரு சைடு எடுத்துட்டு வந்துடலாம். 12a minus 16a plus 26b minus 4b. இப்போ நம்ம இதை தனியாகவும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 minus 16 எவ்வளவு? 16 minus 12 4 வரும். 4a. இங்கே மைனஸ் பெரிய நம்பருக்கு என்ன சைன் இருக்கோ அதுதான் நம்ம எழுதணும். இப்போ பெரிய நம்பருக்கு என்ன சைன் இருக்குது? இங்கே வந்து ப்ளஸ் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. இங்கே வந்து மைனஸ். அப்போது மைனஸ் 4a. இப்போ இங்கே இருக்க ப்ளஸ்ஸு போட்டுக்கோங்க. அப்புறம் பியை வந்து நம்ம மைனஸ் பண்ணோம். 26b மைனஸ் 4b எவ்வளோ வரும்? 22b. ஓகேவா? இப்போ இதுதான் ஆன்சர். 22b மைனஸ் 4a. ஓகேவா? இப்படி கூட நம்ம எழுதலாம். நம்ம இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் வந்து 4 மைனஸ் 5 minus 13 minus 18 plus 2. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 minus 5 எவ்வளவு? 5 minus 4 வந்து உங்களுக்கு 1 கிடைக்கும். பெரிய நம்பரோட சைன் எது? மைனஸ். ஸோ இங்கே மைனஸ் வந்து போட்டுக்கணும். இது ஓகேவா? நெக்ஸ்ட் மைனஸ்ன்னு போட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணணும். 13 மைனஸ் 18 எவ்வளோ வரும்? மைனஸ் 5. அப்போ இங்கே இருக்க ப்ளஸ் 2 எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. ஓகேவா? இது அப்படியே மைனஸ் 1ஆகவே இருக்கட்டும். இங்கே மைனஸ் போட்டு மைனஸ் 5 ப்ளஸ் 3 ப்ளஸ் 2 எவ்வளோ வரும்? 3. அதாவது மைனஸ் 3. இப்போது மைனஸ் 1 இது வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாகும் அப்படின்னா ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இந்த 3 அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ 3 மைனஸ் 1 உங்களுக்கு எவ்வளோ? 2. அப்போ ஆன்சர் வந்து 2 தான் ஆன்சர். ஓகேவா? ஃபஸ்ட்டு பெரிய நம்பர்ஸ் 3 நம்பர்ஸ் இருக்குது. அதில் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கோங்க. சால்வ் பண்ண பிறகு இது கூட நம்ம சேர்க்கணும். ஓகே? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 5. இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணி ஒரே ஈக்குவேஷனாக மாற்றுறதுன்னு பாருங்கள். இப்போ வந்து இந்த நம்பர் எக்ஸை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எவ்வளவு? எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 5 எவ்வளோ வரும்? 5x. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இந்த 4 வச்சு இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? மைனஸ் இங்கே இருக்குது. அதை மைனஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 4 இன்ட்டு எக்ஸ் 4x. 4 இன்ட்டு 5 எவ்வளவு? 20. ஃபஸ்ட்டு 20 எழுதிக்கோங்க. சிம்பிள் என்ன போடணும் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு மைனஸ் தான் வரும். ஓகேவா? இப்போது இதை ஷார்ட்டாக எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் இங்கே காமனாக இருக்குது. அப்போ அது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 மைனஸ் 4 வந்து ஒரு எக்ஸ் தான். அப்போது எக்ஸ் மைனஸ் 20. இதுதான் ஈக்குவேஷன். புரிஞ்சதுங்களா? இங்கே இருக்க நம்பர்ஸ் வச்சு அடுத்த ப்ராக்கெட்டில் இருக்க நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் இன்ட்டு 5 5x. இப்போது நெக்ஸ்ட்டு 4ஆல் இதை வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் 4x. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு வந்து உங்களுக்கு மைனஸ் தான் கிடைக்கும். சரிங்களா? அப்போ 4 இன்ட்டு 5 20. ஓகே? நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் வந்து சிம்பிளாக பார்த்தீங்கன்னா 2x மைனஸ் 8 டிவைடட் பை 2. ஓகே? இது எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே வந்து 2ஆல் நம்ம டிவைட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம இங்கே 2வை வந்து காமனாக எடுத்துக்கணும். ஓகேவா?
2 காமனாக எடுத்தால் இங்கே என்ன வரும் ஒரு எக்ஸ் தான் வரும். அப்போ எக்ஸ் மைனஸ் 8 வந்து 8 செகண்ட் டேபிளில் எத்தனை டைம் வந்து உங்களுக்கு 8 வரும் 4 டைம்ஸ் 2 4s are 8. ஸோ 4 இங்கே வந்துடும். ஓகேவா? கீழே வந்து இப்போ 2 காமனாக எடுத்தால் என்ன ஆகும் இங்கே 1 தான் இருக்கும். ஸோ எக்ஸ் மைனஸ் 4 டிவைட் பை 1. இப்போ வந்து 2 இங்கே டிவைட் பண்ணிக்கலாம் நம்ம. அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் எக்ஸ் மைனஸ் 4. புரிஞ்சுதுங்களா? 2 வந்து காமனாக எடுக்கிறோம். 2 காமனாக எடுத்தோன்னா எக்ஸ் மைனஸ் 4 டிவைட் பை 1. அது வந்து உங்களுக்கு ஆன்சர் எக்ஸ் மைனஸ் 4 தான் வரும். புரிஞ்சுதுங்களா? தேங்க்யூ.